இந்த பத்ருல 300 லட்சம் பேர்ல 14 பேர் தான் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதுல சையதுனா சவாத் இப்னு ஸுரைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இந்த சவாத் ரலியல்லாஹு தஆலா அவங்க யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில ஒரு கம்பை எடுத்து குச்சி எடுத்து அப்படியே சஃப்ல நிப்பாட்டுறாங்க, வரிசையில நிப்பாட்டுறாங்க. ஒரு கமாண்டர் தந்த மத்த சோல்ஜர்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க, அட்டென்ஷன்ல உட்கார வைக்கிறாங்க, அப்படியே நேரா நிப்பாட்டுறாங்க. இந்த சவாத் ரலியல்லாஹு தஆலா அவங்க கொஞ்சம் அந்த டமி அப்படி முன்னால இருக்கும், அவர் கொஞ்சம் தொப்பை போட்ட ஆள். இப்ப எவ்வளவு பதட்டமான நேரம், முன்னுக்கு அந்த எதிரிகள் நிக்கிறாங்க, இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த தோழர்களை வரிசைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இவங்களோட வயிறு மட்டும் கொஞ்சம் அந்த வரிசையில முன்னால நிக்குது. அந்த இடத்துல பாருங்க எவ்வளவு இரக்கம், எவ்வளவு பணிவு, எவ்வளவு பரிகாசம். அந்த கையில இருந்த குச்சியை எடுத்து சவாத் ரலியல்லாஹு தஆலா அந்த வயிற்றுல லேசா தட்டி சொன்னாங்க, இப்ப சரி இதை கொஞ்சம் உள்ளுக்கு எடுங்க, இதை பின்னுக்கு ஆக்குங்க வேண்டாம். இதை சொன்ன உடனே சவாத் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, யார சொல்லலாம், நீங்க என்ன நோய் அடிச்சிட்டீங்க, யார சொல்லலாம், நீங்க என்ன நோய் அடிச்சிட்டீங்க, யார சொல்லலாம் என்றா எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியமாயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை நோய் அடிச்சிட்டாரா, இது உங்களுக்கு நோய் அடிச்சதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், மன்னிப்பின் சிகரம் இல்லையா, மன்னிப்பின் வாசல் இல்லையா? அப்படியா சவாதே, நீங்க பழிக்கு பழி தீர்த்துருங்க, இந்தாங்க குச்சி என் வயித்துல அடிச்சிருங்க. யுத்தம் நடக்க போகுது, இங்க என்ன நடக்குது பாருங்க. உடனே சவாத் ரலியல்லாஹு தஆலா அவங்க கையில குச்சியை எடுத்துட்டு ஓடி போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போய் அந்த முபாரக்கான வயித்தை முத்தமிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சத்தியமாக இந்த யுத்தத்துல நான் ஷஹீதாகுவேன் என்றது எனக்கு உறுதி. அடுத்தது நான் எப்படியும் ஷஹீதாகிடுவேன் என்ற உறுதி. உங்ககிட்ட எது சொன்னாலும் நீங்க திருப்பி கொடுத்துருவீங்க நம்பிக்கை இருக்குது. யா ரசூலல்லாஹ், உங்ககிட்ட போய் அப்படி சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நான் மௌத்தாகிறதுக்கு முன்னால கடைசியா முத்தமிட்டது, என் உதடுகள் பட்டது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உடம்பாக இருக்க வேண்டும் என்பது ஆசை. யா ரசூலல்லாஹ், உங்களைத்தான் நான் கடைசியா புடிச்சிட்டு போய், உங்களைத்தான் நான் கடைசியா முத்தமிட்டு போய் ஷஹீதாகணும் என்றது என் ஆசை. நீங்க சொன்னோ சொல்லலையோ, அடுத்ததாக சஃப்ல முன்னால் போய் நின்று இந்த யுத்தத்துல கலந்து கொண்டு ஷஹீதாக போறவன் நான் தான் என்று சொல்லிட்டு அந்த குச்ச கையில கொடுத்துட்டு வாழை எடுத்துட்டு போனாங்க. முன்முறமாக யுத்தம் செஞ்சாங்க. இரண்டாவதாக ஷஹீதாக்கப்பட்ட சஹாபி சையதுனா சவாத் இப்னு ஸுரைர் ரலியல்லாஹு தஆலா. சஹாபாக்களுடைய தவக்குல பாருங்க, தைரியத்தை பாருங்க, அந்த மஹப்பத்தை பாருங்க. யா ரசூலல்லாஹ், எல்லாம் நீங்கதான். لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين என்ற ஹதீஸை முழுக்க தந்த வாழ்க்கையாக எடுத்து வாழ்ந்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. என் உம்மா, என் பாப்பா, என் பிள்ளைகள், என் பொண்டாதி, என் சொத்து செல்வங்கள் இதெல்லாம் எதுக்கு யா ரசூலல்லாஹ், நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்க இல்லாம எங்களுக்கு எதுக்கு யா ரசூலல்லாஹ் என்றதை நிரூபிச்சவர்கள் உத்தம சஹாபாக்கள்.